இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் கைதிலிருந்து 12 முக்கியமான சம்பவங்களை நம்ம பார்க்க போகின்றோம். 12 key moments in Jesus Christ arrest இல்லைங்களா? சோ சுற்றிலும் நிறைய சம்பவங்கள் நடக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து எல்லாரும் நினைவு கூறாங்க. அவர் நம்ம பட்ட பாடுகள் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நாட்கள்ல மட்டும் இல்ல, லைஃப் லாங் அவர் நமக்காக பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறணும் இல்லைங்களா? அவர் எல்லாமே நமக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாது. சோ முதலாவது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு தன்னைத்தானே வெளிப்படுத்தினாருங்க. அவரை அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்ப அவரே முன்னின்று என்ன சொல்றாருன்னா, நான் தான் அவர் அப்படின்றாருங்க. தைரியமா போய் நிக்கிறாரு. பயந்து ஓடலங்க இல்லைங்களா? ரெடி ஆக்குறாரு அரெஸ்ட்க்கு. சோ இதுதான் நம்ம பாக்குறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஜான் சாப்டர் 18, 4 and 5. அவருக்கு நேரிட போகின்ற எல்லாவற்றையும் அறிந்த இயேசு வெளியே வந்து, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் அவருக்கு பதிலாக நசரேயனாக இயேசுவை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நானே அவர் என்றார். அவரை துரோகம் செய்த யூதாசும் அவருடனே நின்றிருந்தான். பாத்தீங்களா? நான் தான் அவர் என்றாருங்க. என்ன தைரியம் பாத்தீங்களா? ஓடி ஒளியலங்க. முதலாம் ஆதாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து மறைச்சுக்கிறாருங்க. தன்னைத்தானே போய் மறைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ தேவன் அவரை கேள்வி கேட்கிறாருங்க. ஆதாம் பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? பாவம் செஞ்சுட்டோம், தேவனுக்கு விரோதமா நம்ம என்ன பண்றோம், தப்பு பண்ணிட்டோன்ற அந்த உணர்வு வந்துருது. அதனாலதான் நிர்வாணியா இருக்கிறத கூட உணர்ந்துடுறாருங்க. பயந்துன்னு போய் ஒழிஞ்சிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து யாருக்குமே பயப்படலங்க. தைரியமா நிக்கிறாரு. நான் தான் அவருன்றாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, என்கிட்ட எதனா குற்றம் இருந்தா காட்டுங்கன்றாருங்க. தேவனுக்கு 100% கீழ்ப்பட்டதுனால தான் இவ்வளவு தைரியம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. முதலாம் ஆதாம் கிட்ட இந்த தைரியம் இல்லைங்க. ஆனா 2ஆம் ஆதாமாக நம்மளை ரட்சித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த தைரியம் இருந்துச்சு. ஏன்னாக்கா, அவர் 100% தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டாருங்க. அதனால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் அவர்கிட்ட இருக்குது. சோ நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் இந்த சம்பவத்துல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாதுங்க. யதார்த்தத்தை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். தைரியம் இருக்கணும் நம்ம கிட்ட. பயந்து ஒளியக்கூடாதுங்க. ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ் வேணாம், போராட்டங்கள் வேணாம். இயேசுவின் பின்னாடி வந்தா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லிட்டாரு. என் பின்னாடி வந்தா உங்களுக்கு என் நிமித்தம் எல்லோரும் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இது வானான்ட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க. தைரியமா இதை ஃபேஸ் பண்ணணும். தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு இல்லைங்களா? தேவன் மேல நம்பிக்கை வச்சுக்கணுங்க. நம்மளுக்கு சஃபரிங் வரலாம். ஆனா தேவன் என் கூட இருக்கிறாரு. தேவனுக்கு 100% கீழ்ப்படியணுங்க இல்லைங்களா? நம்மள காத்துக்கொள்ளணும்னு நினைக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படியணும் தான் இந்த சமயத்துல நம்ம நினைக்கணுங்க. உண்மையான பலன் நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதன் மூலியமா நமக்கு தேவனுடைய பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணுங்க சகோதர சகோதரி. இந்த பாடங்களை தான் இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய வார்த்தை படைகளை வீழ செய்தது இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாருனாக்கா, முன்ன பேசும்போது பின்னிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுறாருங்க அந்த அம்மாளுன்ட்டு. இது யோவான் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 18:6ல அவர் நானே அவர் என்று அவர்களிடம் சொன்னவுடன் அவர்கள் பின் சென்று தரையிலே விழுந்தார்கள். பாத்தீங்களா? அந்த அம்மாள் கீழே வந்துடுறாருங்க. என்ன மாதிரி பவர் பாத்தீங்களா? இங்க தேவனுடைய வல்லமையை காட்டுறாருங்க. ரோமன் காட்ஸ் எல்லாம் பயந்துடுறாருங்க. எப்படிப்பா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவனுடைய வல்லமை அங்க டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு அத்தாரிட்டி இருக்குது இல்லைங்களா? சோ கீழே உண்டவங்களை நாசம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காதுங்க. ஒரு செகண்ட் போதும். ஆனா அவர் பண்ணல. சோ 2 நாளாகமும் 20:22ல கூட ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமா படைகள் வராருங்க. அம்மோனியரு, மோவாபியரு, மவுண்ட் சேர் என்ற ஊர்ல இருந்து வராருங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருனாக்கா, ஒரு மிராக்குலஸ் வேல அவங்களை காப்பாத்துறாரு. இவங்க போரே செய்யல. தேவனை துதிச்சு பாட்டு பாடுறாருங்க. அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிட்டு அந்த 3 பேரும் வந்தவங்க அப்படியே போயிடுறாருங்க. இதுல இஸ்ரேல் மாபெரும் வெற்றியை காண்றாருங்க. இது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ல நம்ம பார்க்கலாம். 2 Chronicles chapter 20, 22ல அவர்கள் பாடி ஸ்தோத்திரிக்க தொடங்கின போது கர்த்தர் யூதாவுக்கு விரோதமாக வந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை மக்கள் ஆகியோருக்கு எதிராக பலுகினவர்களை அமைத்தார். அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? தோற்கடிக்கப்பட்டாருங்க. தேவனுடைய வல்லமை இங்க இயேசு கிறிஸ்துவோட வல்லமையை நம்ம பார்க்கலாங்க. தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நம்ம லைஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டுங்க. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நான் தான்
பின்னிட்டு விழுறாங்கனாக்கா என்ன மாதிரி வல்லமை பார்த்தீங்களா? இங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஹெல்ப் இல்லைன்ட்டு இல்லைங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் இல்லைங்களா? என்னவோ நடந்திருக்கும் இல்லைங்களா? வல்லமை இருக்குது. ஆனாலும் அதை வந்து அவர் பயன்படுத்தவில்லை. ஈவன் அவங்களுடைய எதிரிங்க கூட தேவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. அதை கூட இங்க வந்து காட்டுறாருங்க. எதிரிங்க யாருனாக்கா கைது செய்ய வந்தவர்கள் அவங்க வந்து கீழே விழுறாங்க. தேவன் அவங்க மேல கண்ட்ரோலா இருக்கிறாரு. இங்கேயும் வந்து காட்டுறாருங்க. இன்ட்ரிகேட்டா காட்டுறாரு. தேவன் வந்து கண்ட்ரோலை வந்து இழக்கல. தேவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. தேவனோட சித்தத்தின்படிதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத காட்டுறாரு. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை தான் பேசணும் இல்லைங்களா? ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல கூட நம்ம சத்தியத்துக்கு தான் வந்து நிக்கணுமே தவிர நம்ம சத்தியத்தை வந்து மாத்தி பேசக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பெர்சிக்யூஷன் வருது, நம்மளுக்கு எதிர்ப்புகள் வருதுன்னும் போது சத்தியத்தை வந்து மாத்தி பேசக்கூடாதுங்க இல்லைங்களா? நமக்கு கெட்டதே நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட நம்ம சத்தியத்துக்கு மாறாக எதுவுமே நம்ம வாயில இருந்து பேசக்கூடாதுங்க. இயேசுவை போல நம்ம வந்து பேச வேண்டும். இதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கைது பண்றதுக்கு முன்னாடி இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை வந்து பண்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் கூட இருக்கிறவங்களை வந்து விட்டுருங்க அப்படின்றாரு. அவங்கள வந்து ஒன்றும் பண்ணாதீங்கன்றாரு. அந்த சமயத்துல கூட கூட இருக்கிறவங்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது பாருங்க. அதை வந்து இங்க நம்ம பார்க்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஜான் சாப்டர் 18, 8 and 9. இயேசு, நானே அவர் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆகையால் என்னை தேடுகிறவர்னால் இவர்கள் போகட்டும். பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஆனா இவங்க வந்து போகட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சோ இதுதான் வந்து அவங்க மேல அவர் எவ்வளவு கேர் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. இதே போல சீஷர்களை எங்குமே வந்து அவர் விட்டு கொடுக்கலங்க. அவங்கள பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறாரு இல்லைங்களா? பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு கூட பேதுருவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாருங்க. அங்க வல்லமையா ஒரு தூதர் அனுப்பி தேவன் என்ன பண்றாருங்க, அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாருங்க. தேவன் வந்து எப்போதுமே கூடவே இருந்தார். சோ இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்மள வந்து பாதுகாக்கின்றார். நம்மளுக்கு அவரு கேர் பண்றாருங்க. நம்மள வந்து தனியா வந்து விடுறது இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த நொடி வரைக்கும் தேவன் என் கூட இருக்கிறார். தேவன் என்னை விட்டு எங்கேயுமே போல. நான் அவருடைய சித்தத்துக்கு செய்யறதுனால தேவன் எப்போதுமே என்ன கூடவே இருக்கிறார். என்ன அவர் தனியா விடல அப்படின்றாருங்க. இயேசு கிறிஸ்து இங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய சஃபரிங்க பார்க்கிலும் மத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், மத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. பாத்தீங்களா? அவரோட கஷ்டத்தை கூட வந்து ஒரு பெருசா எடுக்கலங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அவரை கூட்டின்னு போயிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த சமயத்துல கூட கூட இருக்கிறவங்கள வந்து பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இதே மாதிரிதான் சிலுவையில கூட என்ன சொல்றாருங்க, யோவானை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்றாரு. பாத்தீங்களா? என்ன மாதிரி கேரக்டருங்க, அன்மேட்ச் கேரக்டர். இந்த மாதிரி எல்லாம் யாரும் இருக்க முடியாது சரிங்களா? சோ டிவைன் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு எந்த விதத்துல வேணாலும் நம்ம லைஃப்ல வரும். நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது. தேவன் வல்லமையா வந்து வழி நடத்துவார். தேவனை வந்து நம்ம எப்போதுமே நம்பணும் இல்லைங்களா? சோ தேவன் நம்மளுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு பாரு. அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேதுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோல்ஜரோட காதை போய் வெட்டிடுறாருங்க அரெஸ்ட் பண்ண வரும்போது. அப்ப இயேசு கிறிஸ்து அவரை வந்து கடிந்து கொள்றாரு. இது வந்து யோவானம் 18ஆம் அதிகாரம் 10, 11 நம்ம வந்து பார்க்கலாம். ஜான் சாப்டர் 18, 10 and 11. அப்பொழுது சீமோன் பேதுரு வாளை எடுத்து தலைமை ஆசாரியனுடைய ஊழியக்காரனை அடித்து அவன் வலது காதை வெட்டினான். அந்த ஊழியக்காரனின் பெயர் மால்கஸ். அப்பொழுது இயேசு பேதுருவிடம், உன் வாளை உறையில் வை. பிதா எனக்கு கொடுத்த கிண்ணத்தை நான் குடிக்க வேண்டாமா என்றார். பாத்தீங்களா? அவர் வந்து கடிந்து கொள்றார். தேவன் எனக்கு ஒரு பாத்திரத்தை நான் குடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த மால்கஸோட காது வந்து வெட்டிடுறாங்க இல்லைங்களா? அந்த காதை வந்து சொஸ்தப்படுத்திடுறாருங்க. லூக்கா 22:51, லூக் சாப்டர் 22:51. அப்பொழுது இயேசு, இதுவரை போதும் என்றார். அவர் அவன் காதை தொட்டு குணமாக்கினார். பாத்தீங்களா? குணமாக்கிட்டாரு. மனிதனின் வரலாற்றில் வேற யாருமே இந்த ஒரு காரியத்தை வந்து செஞ்சிருக்கவே முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? கொஞ்ச நேரத்துல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி போய் துன்புறுத்தி சாகடிக்க போறாங்கன்றது இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்களுக்காக இறங்குறாரு பாருங்க. அவங்களுக்கு நல்லது செய்யறாரு. சோ இந்த ஒரு காரியம் செய்யறது மூலயமாக அவர் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, தீமைக்கு தீமை நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத அவர் லிட்ரலா செஞ்சு காட்டுறாருங்க. வேற வாய் வார்த்தையா சொல்லியிருந்தாரு வச்சுங்களேன், நம்மளுக்கு அவரு புரிஞ்சிருக்காது.
ஒரு ஆக்ஷனா அது செஞ்சு காட்டும் போதுதான், ஓ, தீமை செய்யறவங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு இறங்கணுமா அப்படின்றத நம்மள யோசிக்க வைக்கிறார் பாருங்க. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ல, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 20:22ல, நீ தீமைக்கு தீமையால் பழி வாங்குவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்காக காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். பாத்தீங்களா, தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் வந்து உங்களை ரட்சிப்பாருன்ட்டு தேவன் நமக்கு வசனத்தின் மூலமா சொல்றாருங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இம்பல்சிவா நாங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. சில சமயம் வந்து நம்ம இரிட்டேட் பண்ற மாதிரி இல்லைங்களா, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு எதிராக நிறைய காரியங்களை வந்து செய்யக்கூடும். அப்ப வந்து பேதுரு பண்ண மாதிரி கத்தி எடுத்து நல்லா போகக்கூடாதுங்க டக்குன்னு, இல்லைங்களா, சண்டை போட போகக்கூடாது, அடிக்க போகக்கூடாது. பொறுமையா தேவன் கையில அதை வந்து ஒப்பு கொடுக்கணுங்க. சோ தேவனுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கையில அக்ரஷன் காட்டுறது மூலியமா நிறைவேறாது. நம்ம போய் சண்டை போடுறதுனால அந்த பிளான் வந்து நிறைவேறாது. பொறுமையா நம்ம விட்டு கொடுத்து தேவன் கையில ஒப்பு கொடுக்கும் போது தான் தேவனுடைய சித்தம் வந்து நிறைவேறும். எப்போதுமே சமாதானத்தை தான் வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைங்களா. ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. நான் என்ன அடிச்சிட்டாரா, நான் போயிட்டு அவரை திருப்பி அடிக்கிறேன், அது வந்து கரெக்டான விதமே இல்லைங்க. நம்மள்கிட்ட மெச்சூரிட்டி இருக்கணும். மெச்சூரிட்டின்றது எப்படி வரும்? செல்ஃப் கண்ட்ரோல் மூலியமா வரும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாடத்தின் மூலியமா கத்துக்கலாங்க. சோ இவர்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல பேதுரு கிட்ட இந்த ஒரு சமயத்துல, பின்னாடி கத்துக்கிறாரு. பின்னாடி எப்படி ஆயிடுறாருனாக்கா, அவரை ஜெயில போடுறாங்க, அடிக்கிறாங்க, சந்தோஷமா அடியெல்லாம் வாங்கிறாருங்க. இப்படி இருந்த மனிதன் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியா வந்து சகோதர சகோதரி 5வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, யூதாஸ் இஸ்காரியத்தோட முத்தம் வந்து தீர்க்க தரிசன வார்த்தையை வந்து நிறைவேற்றிடுதுங்க. சரிங்களா. இது எல்லாமே வந்து முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 47, 48, லூக் சாப்டர் 22, 47, 48. அவர் இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு கூட்டம் வந்தது. பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் அவர்களுக்கு முன்பாக வந்து இயேசுவை முத்தமிட்டு அணைத்தான். இயேசு அவனிடம், யூதாவே, முத்தத்தினால் மனுஷகுமாரனை துரோகம் செய்கிறாயா என்றார். பாத்தீங்களா, இந்த வார்த்தை அவர் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கி இருக்கும் அவர் மனசுல, இல்லைங்களா. அதனால்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து தாங்க முடியாம போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஏன்னா இயேசு பேசின வார்த்தை அந்த மாதிரி. திட்டலங்க இயேசு, அவரை வந்து கடிந்து கொள்ளல. என்ன சொல்றாருனாக்கா, ஃப்ரெண்டுன்றாருங்க. யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாருங்க. ஒரு துரோகியை வந்து யாருமே நண்பனே அழைக்கவே மாட்டாங்க. அவங்க நாசமா போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர்கிட்ட வந்து நம்ம கத்துக்கணுங்க. சங்கீதம் 41:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்க வந்து நிறைவேறுது. நான் நம்பிக்கை வைத்திருந்த என் சமாதான நண்பனும் என் அப்பத்தை உண்டவனும் எனக்கு விரோதமாக தன் குதிகாலை உயர்த்தினான். பாத்தீங்களா, என் கூட இருந்த நண்பனே வந்து குதிகாலை வந்து உயர்த்தினான் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவுட்டோட ஆக்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒருத்தரை நம்ப முடியாது, இல்லைங்களா. உள்ளுக்குள்ள வந்து தவறான ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், நமக்குள்ளேயும் இருக்கலாம். நாங்க வெளியோட்டமா பண்ற ஆக்ஷன்ஸை வச்சு நம்ம நல்லவங்கன்னு நம்ம நம்மளே வந்து கணக்கு போட்டுக்க கூடாதுங்க. உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் தேவனுக்கு, மனதளவுல நம்ம வந்து நல்லதை நினைக்கிறோமா, மனதளவுல எல்லார் மேலயும் பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வந்து வச்சிருக்கிறோமா, யாரையும் வந்து நம்ம கசப்பான ஒரு கண்ணோட்டம் வந்து மனசுல வச்சுட்டு இல்லையா. எதிர்க்க வந்து பிரதர் சிஸ்டர் அப்படின்ட்டு நல்லா பாசமா பேசுறது, உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப தவறான சிந்தை வந்து ஓடிட்டு இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாதுங்க, இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இதயத்தை வந்து எக்ஸாமின் பண்ணுங்க, பரிசை பார்த்துட்டு நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத யோசிக்கணுங்க, இல்லைங்களா. சோ உள்ள வந்து உண்மையா இருக்கணுங்க. சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சோ நம்ம வந்து ஆவிக்குரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அப்படின்னாலா, அதனால ரொம்ப விசுவாசமா இருக்கிறோம்ன்ற அர்த்தம் இல்லைங்க. யாரும் இல்லாத போது தனிமையில எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம், எவ்வளவு சின்சியரா இருக்கிறோம் தேவனோட ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம யோசிக்க வேணுங்க. இதுதான் வந்து இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள்ங்கோ. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த டைம்ல வந்து இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, நைட் டைம்ல வராருங்க, இரவில வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு அநீதி, அவங்க சட்டத்துக்கு மாறான விஷயம். எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்பா இருந்த விஷயம் தாங்க, இல்லைங்களா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 52, 53, லூக் சாப்டர் 22, 52, 53. பின்பு இயேசு அவர் மீது வந்த தலைமை ஆசாரியர்களுக்கும் ஆலய படைத்தலைவர்களுக்கும் மூப்பர்களுக்கும், நீங்கள் கொலைக்காரனை பிடிக்கிறது போல வாள்களும் கோலும் எடுத்து வந்திருப்பது என்ன? நான் தினமும் ஆலயத்தில் உங்களுடன் இருந்தபோது நீங்கள் என்னை தொடவில்லை. ஆனால் இது உங்கள் நேரமும் இருளின் அதிகாரமும் ஆகும் என்றார். பாத்தீங்களா, என்னை ஏன் வந்து ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி வந்துக்கிறீங்க? நான் டெய்லி வந்து பிரசங்கம் பண்ணேன்,
உங்க கூட தான் இருந்தேன். அப்பல்லாம் நீங்க வந்து என்ன தொடல. ஆனா இப்ப வந்து இந்த மாரி ஒரு காரியத்த வந்து பண்றீங்களே ஏன் அப்படின்ட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள். அந்த மாரி பண்ணவே கூடாது. அவங்க லா பிரகாரம். ஆனா பண்றாருங்க. அவர எப்படியாவது சாவடிச்சணும்ன்ற எண்ணத்துல வந்து பண்றாங்க. ஏன்னா, அவங்க வந்து இருளின் பிள்ளைகளா இருக்கிறாருங்க. நிக்கோடெமஸ் கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு, மக்கள் என்ன பண்றாங்க? இருள தான் விரும்புறாங்க. வெளிச்சத்த விரும்ப மாட்டேன்றாங்கன்றாருங்க. யோவான் 3:19 ஜான் 3:19 ஒளி உலகத்துக்குள் வந்திருக்கிறது. மனிதர் தங்கள் கிரியைகள் தீமையானவைகளாய் இருந்ததால் ஒளியை விட இருளையே அதிகமாய் சிநேகிக்கிறார்கள். இதுவே தீர்ப்பாகும். பாத்தீங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து வெளிச்சத்த விரும்பல. இருளத்தான் விரும்புறாங்க. ஏன்னா, அவங்க பண்ற காரியங்கள் அருவருப்பா இருக்குது அப்படின்றாரு. சோ இயேசு கிறிஸ்துவ மேல அவங்க பண்ண காரியமும் அருவருப்பான காரியம் தாங்க. சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை வந்து பண்றாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இருள் எதை குறிக்குதுனாக்கா, நமக்குள்ள இருக்கிற மறைமுகமான பாவத்தை வந்து குறிக்குதுங்க. யோசிச்சு பார்க்கணும். என்ன மாதிரி பாவங்கள் மறைமுகமா இருக்குது? மத்தவங்களுக்கு தெரியாம நான் என்னென்ன பாவங்கள் வந்து இன்னைக்கு பண்றேன்? தேவன் கிட்ட அறிக்கையிடணுங்க. ஏன்னா தேவனுக்கு இருள் வெளிச்சம் டிஃபரன்ஸ் இல்ல. மனுஷருக்கு தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. இருளு வெளிச்சம்ன்ட்டு. தேவனுக்கு அந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. அவர் எல்லாத்தையும் அறிவார். நம்ம உள்ளத்துல என்ன மாதிரி யோசனைகள் வச்சிருக்கோன்ட்டு அவர் அறிவார். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி இண்டன் பாவம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து வெளியே வரணும் இல்லைங்களா? சத்தியம் வந்து எப்போதுமே வந்து வெளியே வந்துரும். இதுவும் நம்ம வந்து கத்துக்க வேண்டிய பாடம். யாராலையும் சத்தியத்தை வந்து மறைக்க முடியாதுங்க. நம்ம வந்து நீதிக்காக தான் நிக்கணுங்க இல்லைங்களா? நம்ம மறைமுகமா பாவத்துக்குள்ள போகக்கூடாது. நீதிக்காக வெளிச்சத்துல நிக்கணும். எப்போதுமே வந்து நேர்மைக்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நேர்மை நம்மளுக்கு கன்வீனியன்ஸா இல்லைன்னா கூட இல்லைங்களா? நமக்கு வந்து அதனால எந்த ஒரு பெனிஃபிட் வரலன்னா கூட நம்ம நேர்மையா தான் இருக்கணும். உலகமே வந்து அநீதியான வழியில நடக்கும்போது நம்ம நேர்மையான வழியை வந்து சூஸ் பண்ணோம் சகோதர சகோதரி. இருளின் பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட கைதினால நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்து நிறைவேறுச்சுங்க அன்னைக்கு. இது வந்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ல நம்ம வந்து பார்க்கலாம். மேத்யூ 26:56 ஆனால் தீர்க்கதரிசிகளின் வேதாமங்கள் நிறைவேறும்படியாக இவை எல்லாம் நடந்தது. அப்பொழுது சீடர்கள் அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். பாத்தீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னாக்கா, தீர்க்க தரிசனங்கள் அதனால அது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி நடந்துச்சுங்க. முக்கியமான தீர்க்க தரிசனம் எந்த அதிகாரம் நம்ம வந்து பார்த்தோம்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இருக்கின்ற தீர்க்க தரிசனங்கள். ஏசாயா 53:7, ஐசையா 53rd சாப்டர் 7th வெர்ஸ்லங்க, அவர் ஒடுக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அனுப்பப்படுகின்ற ஆட்டுக்குட்டி போலவும் தன் முடியை அறுப்பவருக்கு முன்பாக அமைதியாக இருந்த ஆடை போலவும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. பாத்தீங்களா? வாயை ஆட்டுக்குட்டி போல அமைதியாக இருந்துட்டாருங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சித்தம் எப்படி வேணாலும் நிறைவேறும். அது வந்து யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். 2வது வந்து அது எப்படி வேணாலும் நடக்குங்க. டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்காதுங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது எல்லாமே வந்து பாசிட்டிவாவே நடக்கும்ட்டு. இல்லங்க, சில கடினமான சம்பவங்கள் கூட நடக்குங்க. தேவனுடைய பர்பஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால, அது அவருடைய சித்தத்தின் படிதான் நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காதுங்க. இல்லைங்களா? எல்லாமே பாசிட்டிவா முடிக்கணும்னு எதிர்பார்த்தா அது அப்படி ஆவாதுங்க. இல்லைங்களா? 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட டைமிங்னு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கலாம். ரொம்ப கடினமா இருக்குதான். ஆனா அவருடைய டைமிங்ல அது வந்து நிறைவேறும். 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வசனத்தை நம்ம 100% நம்பலாங்க. ஏன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொன்னபடியே நிறைவேறிச்சு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேத வசனத்தை நம்ம 100% நம்பலாங்க சகோதர சகோதரி. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவ தூதர்கள் படைகள் வந்து காத்துட்டு இருந்தாங்க. எதற்காகனாக்கா, இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவாரா, அவரை கைது செய்யும் போது கூப்பிடுவாரா அப்படின்ட்டு காத்துட்டே இருந்தாங்க. ஒருவேளை கூப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நொடியில வந்து எல்லாரையும் வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி பண்ணலங்க. பேதுரு என்ன பண்றாரு, கத்தி எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாருங்க. மத்தாயி 26ஆம் அதிகாரம் 53, மேத்யூ சாப்டர் 26:53ல, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டினால் அவர் எனக்கு 12 படிகளுக்கும் அதிகமான தேவதூதர்களை உடனே அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? பாத்தீங்களா? 12 லேகியோன். சோ இந்த 12 லேகியன் தூதர்கள் அனுப்ப மாட்டாருன்னு நீ என்ன நினைக்கிறியா அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2 ராஜாக்கள் 6:17ல எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாருங்க. அவரு கூட இருக்கிறாருங்க வைப்பறாரு இல்லைங்களா? இவ்வளவு படை இருக்குது. எப்படி வந்து
தேவன் நம்மளை காப்பாத்த போறாருன்னு பயப்படும் போது, அப்போ எலிஷா வந்து ஜெபம் பண்றாருங்க. தேவனே, இவரோட கண்ணை வந்து திறங்கன்னும் போது அந்த ஊழியக்காரோட கண்ணு வந்து திறக்கப்படுதுங்க. அப்போ தேவனுடைய படைகளை வந்து பாக்குறாருங்க. தேவதூதரோட படைய பார்த்துட்டு அமேசிங்கான ஒரு காட்சிங்க. இவ்வளவு பேர் நம்ம கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் வானசேனை வந்து அன்னைக்கு ரெடியா இருந்துச்சுங்க இயேசு கிறிஸ்துக்கு வந்து காப்பாத்துறதுக்கு. ஆனா இயேசு அந்த வார்த்தையை சொல்லல. ஏன்னா தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டாருங்க சகோதர சகோதரி. பாத்தீங்களா, வல்லமை இருந்து கூட அவர் வந்து பயன்படுத்தவில்லைங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது தேவன் கிட்ட இருக்கிற வல்லமை ரிசோர்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டெட் இல்லைங்களா. நம்ம நினைக்கலாம் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. அதுக்கும் மேலா இருக்குதுங்க அவரோட பவர் இல்லைங்களா. ஜஸ்ட் பிகாஸ் தேவன் வந்து அந்த ஒரு காலகட்டத்துல அமைதியா இருந்தாருனாக்கா, தேவனால முடியலன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. அவருக்குன்னு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்னைக்கு மறிக்காம இருந்திருந்தா நம்மள வந்து ரட்சித்திருக்க முடியாது. நமக்காக நாங்க இயேசு கிறிஸ்துவ விட்டுட்டாருங்க தேவனு. இதுதான் அவரு நம்ம மேல வச்சிருந்த லவ்வுங்க. தேவனுடைய ஞானம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா தேவன் என்ன சொல்றாருங்க, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, என்னோட நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் இல்லைன்றாருங்க. அவருடைய நினைவுகளே வேறங்க. அவர் வந்து தீமையான ஒரு விஷயத்துல நல்லதை வந்து கொண்டு வருவாருங்க சகோதர சகோதரி. இதுதான் தேவனுடைய வல்லமை ஞானங்க. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்துடணுங்க இல்லைங்களா. எஸ்கேப் ஆகணும்னு நினைக்க கூடாது. தேவனோட நம்ம வந்து அர்ப்பணிச்சுடணுங்க இயேசு கிறிஸ்துவ போல. இதுதான் வந்து இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ கட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, கட்டிட்டா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இல்லைங்க. he was in control. ஏன்னா இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நானாவே தான் என்ன வந்து ஒப்பு கொடுக்குறேன், யாரும் வற்புறுதியெல்லாம் நான் வந்து இந்த காரியத்தை செய்யலன்ட்டு அவரே சொல்லிட்டாரு இல்லைங்களா. அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சுங்க. ஒரு நொடியில வந்து இந்த சுச்சுவேஷனை மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் அதை வந்து அவர் செய்யல நமக்காக. யோவான் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஜான் சாப்டர் 18 verse 12. அப்பொழுது படையும் அதன் தலைவரும் யூதருடைய ஊழியக்காரர்களும் இயேசுவை பிடித்து அவரை கட்டினார்கள். பாத்தீங்களா, கட்டுறாங்க. கட்டிட்டா அவரால் எதை செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க. இல்லைங்க, இயேசுனா சொல்றாருங்க, இதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இதை திருப்பி எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றாரு. முன்னர் இடத்துல இந்த ஆலயத்தை நீங்க வந்து இடிச்சு போடுங்க, 3 நாள்ல வந்து நான் திருப்பி எழுப்புறேன்றாங்க. அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரோட அதிகாரம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. ஈசாக்கோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டுல. அவர் வந்து அவங்க அப்பாவோட சித்தத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இப்போ ஆபிரகாம் வந்து தேவனுக்கு அவரை பலி கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா ஈசாக் வந்து சம்மதிச்சிட்டாருங்க. ஈசாக்கோட அந்த கேரக்டர் கூட இங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சண்டை போடல. நாயா நீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவர் சொல்லல. அவர் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. சோ இதே கேரக்டர் தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சுங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சில சமயம் நெகட்டிவா சில விஷயங்கள் நடக்கும் போது தேவன் கண்ட்ரோல் மீறி எல்லாமே நடக்குதுன்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. தேவன் எப்போதுமே கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாருங்க. யோபு வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் நடந்துச்சுங்க, நெகட்டிவா நடந்துச்சு. ஆனா தேவன் கண்ட்ரோல்ல தான் இருந்தாருங்க. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, காமா இருக்கணுங்க இல்லைங்களா. ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல கூட தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். ஏன்னா கண்ட்ரோல் எங்க தந்து வருதுனாக்கா, தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்மளுக்கு கண்ட்ரோல் வருதுங்க. தேவன் எப்போதுமே கண்ட்ரோல்ல தான் இருக்காரு சகோதர சகோதரி. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப கொடூரமான விஷயம். இவ்வளவு வருஷம் கூட இருந்த எல்லா சீஷர்களை நாங்க பயந்து ஓடி போடுறாருங்க. அதுல ஒருத்தர் வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட வந்து கீழே வந்தது பார்க்காம நேக்கடா ஓடி போறாரு. அந்த மாதிரி ஓடி போறாருங்க. மத்தேயு 26:56 மேத்யூ சாப்டர் 26:56. ஆனால் தீர்க்கதரிசிகளின் வேதாமங்கள் நிறைவேறும்படியாக இவை எல்லாம் நடந்தது. அப்பொழுது சீடர்கள் அனைவரும் அவரை விட்டு விட்டு ஓடி போனார்கள். பாத்தீங்களா, ஓடி போறாருங்க. எங்க இவங்களையும் புடிச்சுவாங்களோ அப்படின்ற பயம். இது கூட வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்க. செகரியா 13:7 வருது. செகரியா சாப்டர் 13:7. பட்டயமே என் மெய்ப்பருக்கு விரோதமாகவும் என்னோடு துணையாக இருக்கின்ற மனுஷருக்கு விரோதமாகவும் எழுந்திரு என்று சர்வ சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மெய்ப்பன் அடியுங்கள், அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். நான் சிறியவையானவர்கள் மேல் என் கையை திருப்பேன். பாத்தீங்களா, எங்கன்னா வந்துனாக்கா மெய்ப்பன் அடிங்க, அப்ப ஆடுகள் என்னங்க சிதறண்டு போகும். அதே மாதிரி சிதறண்டு போயிடுச்சு இல்லைங்களா. கூட இருந்து உட்காந்து சாப்பிட்டு அவருடைய வல்லமையை பார்த்தவங்க இன்னைக்கு யாருமே வந்து கூட இல்லைங்க, எல்லாமே விட்டு ஓடுறாருங்க இல்லைங்களா. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதர்கள் நம்ம கிட்ட உண்மையா இல்லாம போலாம். நம்ம நம்ப முடியாது. எப்ப வேணாலும் மனிதர்கள் நமக்கு விரோதமா மாறலாம். ஆனா தேவன் எப்போதுமே நம்ம கூட இருப்பாரு. தேவனை தான் 100% வந்து நம்ம நம்பணும்
இல்லைங்களா? நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஆனா மனிதர்கள் மேல நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஏராளமான வசனங்கள் வேதத்துல என்ன சொல்லுது? மனுஷர நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது வந்து உத்தமமா இருக்குது. இல்லைங்களா? நம்மளுக்கு சோதனை வரும்போது என்னங்க நம்ம விசுவாசத்தை வந்து நம்ம இழங்கக்கூடாது. பீப்பிள் மேல டிபெண்ட் ஆகக்கூடாதுங்க. டிபெண்ட் ஆன் காட். இல்லைங்களா? அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சகோதர சகோதரி இருக்காங்க. அவங்க வந்து நம்மள பாத்துக்குவாங்க. வேலையா இல்லைன்னா கூட எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க பாத்துவாங்க. சொத்து இருக்குது, என்னோட இது ஸ்டேட்டஸ் இருக்குது, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க விட்டுருவாங்களா அப்படின்ட்டுலாம் நினைக்கவே கூடாதுங்க. அது முட்டாள்தனமான காரியம். இல்லைங்களா? சோ எப்போதுமே தேவன் கிட்ட கமிட்டடா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க வந்து தேவனை விட்டு தூரம் போனாலுமே நம்ம ரொம்ப தேவனுக்கு உண்மையா இருக்கணும், கமிட்டடா இருக்கணும் எப்போதுமே. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கூட நிறைய பேர் க்ளோஸா இருந்தவங்க அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போறாரு. ஆனா அவரு கடைசி வரைக்கும் நாங்க தேவனுக்கு உணர்ந்தாருங்க. இயேசு கிறிஸ்துவும் அதே போல இருந்தார். 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட கைது வந்து ப்ரீ பிளான்டுங்க. இல்லைங்களா? வேத பாரகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உட்காந்து ஆலோசனை பண்றாங்க எப்படி கைது பண்ணி இவரை வந்து சாவடிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அவரு ஒரு தடையா இருக்கிறாருங்க. அவர் வந்து பாப்புலர் ஆயிட்டே வராரு. இவங்களோட இது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும்போது எப்படியாவது இந்த மனுஷனை ஒன்னும் இல்லாத பண்ணிடணும்னு யோசிக்கிறாங்க உட்காந்து. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 26 3 and 4. அப்பொழுது தலைமை ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் ஜனங்களின் மூப்பரும் காயபாஸ் எனப்படும் தலைமை ஆசாரனுடைய மாளிகையில் கூடி வந்து இயேசுவை சூழ்ச்சியால் பிடித்து கொள்ள ஆலோசனை செய்தார்கள். பாத்தீங்களா? சூழ்ச்சினால பிடித்து அவர் வந்து கொலை செய்யணும்னு ஆலோசனை பண்றாருங்க. இதுவும் வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இதை வந்து பார்க்கலாம். 7 chapter 2 verse 2ல பூமியின் ராஜாக்கள் எழுந்திருந்தார்கள். அதிகாரிகள் கர்த்தருக்கும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் விரோதமாக ஒன்று கூடினார்கள். பாத்தீங்களா? ஒன்று கூடி என்ன பண்றாங்க, எப்படின்னா சாவச்சின்னு பாக்குறாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதிகாரத்துல இருக்கிற எல்லாருமே வந்து நீதிமான்கள் அல்லங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் வந்தா நல்லது பண்ணும், அந்த கவர்மெண்ட் வந்தா நல்லது பண்ணும்னு நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வராம நீதி வந்து இந்த பூமியில வரவே வராதுங்க 100%. ஏன்னா எல்லார்கிட்டயும் நெகட்டிவ் இருக்குதுங்க இந்த உலகத்துல. இல்லைங்களா? சோ எப்போதுமே வந்து பொறாமை, இல்லைங்களா, அகந்த என்ன பண்ணுங்க, லீடர்ஷிப்பை வந்து கெடுத்துரும். ஒரு லீடர் கிட்ட வந்து பொறாமை இருக்கக்கூடாது, அகந்த இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து அந்த வேத பாரங்கள்கிட்ட இருந்துச்சு, அந்த ஆசாரியர்கள்கிட்ட இருந்துச்சுங்க. எப்போதுமே நம்ம என்னங்க சத்தியத்துக்குள்ள இருக்கும் போது ரொம்ப கிரவுண்டடா சத்தியத்துக்குள்ளே இருக்கணுங்க. ஹியூமன் சிஸ்டம்ஸ்குள்ள ரொம்ப அதிகமா நம்ம ஈடுபாடு காட்டக்கூடாது. தேவன் தான் வந்து நீதியை நிலைநாட்டுவார் அப்படின்றத நம்ம வந்து நம்பணும். இந்த உலகம் வந்து என்னதான் பிளான் பண்ணாலும் கடைசியில தேவனுடைய நீதி தான் வந்து ஜெயிக்கும். அது வந்து நம்ம 100% நம்பணும். இதுதான் வந்து இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். 12வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ எப்போ கைது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் அப்போ. இது வந்து நம்ம மேத்யூ சாப்டர் 26:2ல பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா திருநாள் வரும். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படும்படியாக ஒப்படைக்கப்படுவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாத்தீங்களா? இத வந்து முன்னாடியே சொல்றாருங்க ஸ்ரீஷருக்கு அவரு. நான் பஸ்கா பண்டிகை வரும், அப்போ மனுஷகுமாரனை வந்து சிலுவையில அறியும்படி அரெஸ்ட் அப்படின்றத சொல்றாருங்க. ஏன் அந்த நாள் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வராருங்க. இல்லைங்களா? மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருங்க? இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்துட்டாரு. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய டைமிங் எப்போதுமே என்னங்க பர்ஃபெக்ட். இல்லைங்களா? ஒரு நொடி முன்னாடியோ இல்ல ஒரு நொடி பின்னாடியோ வராது, பர்ஃபெக்டா வரணும். ஏசு கிறிஸ்து தான் அல்டிமேட்டான சாக்ரிஃபைஸ்ங்க. இல்லைங்களா? வேற யாராலையும் மனிதர்களுக்காக ஒரு மீட்பின் பொருளாக வர முடியாது. அவரோட பலிதான் வந்து பர்ஃபெக்டான பலி. இல்லைங்களா? எப்போதுமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, வேதத்தில் இருக்கின்ற ஆழமான ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. தேவன் என்ன பண்றாருனாக்கா, பழைய ஏற்பாடு சத்தியத்தை வந்து புதிய ஏற்பாடுல நிறைவேற்றுறாருங்க. சோ இது எல்லாமே வந்து இதுல இருந்து நம்ம கற்று பாடங்கள். இயேசு கிறிஸ்துவோட கைதுல இவ்வளவு விஷயத்த வந்து தேவன் வைத்திருக்கிறாருங்க. இவ்வளவு பாடுகள் ஏன் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கிலும் நம்மள அதிகமா லவ் பண்ணாருங்க. ரொம்ப ரொம்ப. அதே போல எல்லாரையும் பார்க்கிலும் நம்ம இயேசு கிறிஸ்து லவ் பண்ண வேண்டும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.